பட்ஜெட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை எலாபரேட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கவனி, ஆக்சுவலி த பட்ஜெட் இஸ் derived from the French bag bogie, which means is a small leather bag, and this bag contains a annual financial statement of estimated income and expenditure of the government for the forthcoming financial year. Actually the financial is April 1st to March 31st of the next year. Okay, ஃபினான்ஷியல் இயர்னாலே ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து மார்ச் 21st ஆஃப் த நெக்ஸ்ட், அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நீ நியூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்ப. இப்போ பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு சுட்கேஸ் மாதிரி பவுச்சில் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த தடவை நிர்மலா சீதாராமன் மேம் என்ன செஞ்சாங்க, வேறு மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்மால் பேக். அந்த பேக்கில் என்ன இருக்குன்னா, எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அடுத்த வருஷத்துக்கு நம்மளுடைய செலவுகள் எவ்வளோ இருக்கும், இன்னும் எவ்வளோ இன்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கும். ஸோ பட்ஜெட் இஸ் derived from the French word bogie, which means a small leather bag. And budget is an annual financial statement which shows estimated income and expenditure of the government for the forthcoming financial year. So that is what the definition. It is a document containing a preliminary approved plan of public revenue of the expenditure. Next we will see union budget and state budget. Actually India is a federal economy and the public budget is divided into two layers of the government. The one is central government and another one is state government budget. The central government has submitted annual financial statement, that is a union budget, and the article of 112. Okay, article 112 படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹேஸ் டு சப்மிட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ ஒவ்வொரு தடவையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது எந்த ஆர்டிக்கல் படி அப்படின்னா 112. த சேம் ஹேஸ் டு சப்மிட்டட் படி எவ்ரி ஸ்டேட் ஆஃப் தட் ஆர்டிக்கல் 202. அந்த ஆர்டிக்கல் படி இது சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணால் அது இந்தியன் பட்ஜெட், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணால் அது ஸ்டேட் பட்ஜெட். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆர்டிக்கல் 112, ஸ்டேட் கவர்மெண்ட் 202. Are you clear? Next one is a types of budget. Actually while we learn about our budget, there are two important words should be remembered. The first one is revenue and expenditure. Revenue is nothing but income of a government expenditure. These are the two important words should be remembered. Okay, first budget is a revenue budget and capital. Revenue budget is consist of a revenue, receipts and expenditure. Receipts are also nothing but an income. Okay, ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, ரெசிப்ட்ஸ்ன்னு வந்தாலே டேக்ஸ் நான் டேக்ஸ்பா, எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்தால் பிளான் நான் பிளான். ஸோ தட் இஸ் வாட் திஸ் டயக்ராம் இஸ் எக்ஸ்பிளைனிங் கிளியர்லி. ரெசிப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ரெசிப்ட்ஸ்ன்னு வந்தாலே ரெண்டு தான், ரெவன்யூ அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதில் கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2 டைப்ஸ் இருக்குது. ரெசிப்ட்னா டேக்ஸ் நான் டேக்ஸ்ன்னு போட்டுக்கோ, எக்ஸ்பெண்டிச்சர்னா பிளான் நான் பிளான், ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா? ஸோ இங்கேயும் அதே தான், ரெவன்யூ பட்ஜெட், டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் பிளான் ரெவன்யூ, நான் பிளான் ரெவன்யூ. சிமிலர்லி கேபிட்டல் பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து என்ன எடுத்துக்கணும்னா டேக்ஸ் நான் டேக்ஸ். Capital expenditure, plan non-plan expenditure. The main source of capital resource are loans and advances. Next one is supplementary budget. Supplementary budget during a unforeseen conditions. So like time of a war, natural calamities, the government is giving more importance to that one. ஸோ எப்போதுமே ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பத்தாமல் இருக்கும். சரியா? ஸோ அந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்லேருந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் போடுறாங்க, தட் இஸ் கால்ட் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட். ஓகே, ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் வார், எமர்ஜென்சிஸ் அண்ட் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், the expenditure allotted in the budget provisions of not always enough, so government is preparing a supplementary budget. It is easily to remember unforeseen events. And next one, vote on account. Under the article of 116 of the Indian Constitution, every budget is presented in the middle of the year because there may be a reason for a political changes. So the government may or may not continue for the year. So till the election
are due when the government plans learn the budget, and it is known as vote on account budget also. And the government has permission from a parliament to enter expenditures or necessary items till the budget is mentally passed the main event. ஸோ ஃபைனலாக பாஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு நெசசரி ஐட்டம்ஸ்க்கு என்ன செலவுகள் இருக்கோ அதை அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் செலவு பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் நாட் மோர் தென் 2 months. சப்ளிமெண்ட்ரி இந்த பட்ஜெட் எப்படி ஓட்டோனாக்கோ நாட் மோர் தென் 2 months. Next one, zero based budget. In India, the zero based budget is first presented in the year 87, 88, 1987 and 88. The zero based budget is presented. That is, every year is considered as a new year. That is not taking a performance of a past year. சரியா? ஸோ முதலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா அதை வச்சு தான் அடுத்தடுத்த பட்ஜெட் வரும். இங்கே வந்து எவ்ரி இயர் இஸ் கன்சிடர் அஸ் அ ஃப்ரெஷ் அண்ட் அ நியூ இயர். அண்ட் திஸ் பட்ஜெட் இஸ் ப்ரெசன்டட் இன் இந்தியா in 87, 88. Next one, performance budget. When the outcome of any activity is taken as a base of any budget. For example, some particular year, this year there is unemployment rate is reduced and population is reduced. What was the budget and what was the technique followed for all these things? So that is what outcome of any activity is taken as a budget. And this performance budget is first introduced in the world in USA. யூஎஸ்ஏல தான் முதல்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங் போட்டாங்க. அண்ட் இந்த சமயத்தில் யார் இருந்தாங்க அங்கே அப்படின்னா ஹூப்பர் அப்படிங்கிற வாட் இஸ் டன் அண்ட் ஹவு மச் டன் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இன் இண்டியா திஸ் பட்ஜெட் இஸ் நோன் அஸ் அவுட்கம் பட்ஜெட். ஓகே, இந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் இஸ் கால்ட் அவுட்கம் பட்ஜெட். நெக்ஸ்ட் ஒன், பேலன்ஸ்ட் பட்ஜெட் வர்சஸ் அன்பேலன்ஸ்ட் பட்ஜெட். சரி, பட்ஜெட்டுன்னு சொன்னப்பவே இந்த 2 வேர்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னேன், ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பேலன்ஸ் ரிமூவ்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தம். வென் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் செட் டு பி அ பேலன்ஸ். Are you clear? Revenue and expenditure are said to be equal, then it is balanced budget. Unbalanced budget is there are 2 types. One is surplus budget, deficit budget. சர்ப்ளஸ்னா எக்ஸஸ்ன்னு அர்த்தம், டெஃபிசிட்னா பற்றாக்குறையாக இருக்கிறது. சரி, அப்போ 2 வேர்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோ, ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். தென் ரெவன்யூ இஸ் மோர் தேன் எக்ஸ்பெண்டிச்சர், தென் இட் இஸ் செட் டு பி சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னால் அதிகமாக இருக்கிறது, வருமானம் அதிகமாக இருந்தது அப்படின்னா சர்ப்ளஸ் பட்ஜெட். செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டெஃபிசிட் பட்ஜெட், பத்தாக்குறை. சரியா? ஸோ இப்போ சொல்லி பார்க்கலாம், சர்ப்ளஸ் பட்ஜெட்னா ஒரே சென்டென்ஸில் நீ எழுதிடலாம். When receipt is more than expenditure, then it is said to be surplus budget. What is deficit budget? When the revenue is less than expenditure, that is called as a deficit budget. Okay, so these are the various kinds of a budget. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டரி ப்ரொசீஜர். தட் இஸ் ஹவு இஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர். That's what are the previous prepare than the ethics actor and the executor. So budgetary procedure refers to the preparation, enacted and executed the budget. First we will see the preparation of the budget. Actually the central budget is prepared every year by the finance ministry. So finance ministry of financial தான் வந்து ministry of finance தான் வந்து prepare a central budget every year. That the state level finance department is we are responsible for presenting a budget. And whether it is a state budget, central budget or a state budget, there are certain factors to be taken into consideration. They are the first one, the macroeconomic targets to be achieved within a planned period. That is for a within a period plan period இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், 3 இயர்ஸில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து that should be achieved. So macroeconomic targets should be achieved within a plan, and the basic strategy of the budget should be followed. Financial requirements of different projects should be given. So where government will give different priority for different projects. So the financial what is the financial requirement for the particular project should be given. And the estimate of revenue expenditure already we learn, no? Revenue expenditure, capital expenditure, revenue receipts and capital receipts. And there is always a gap between the revenue receipts and expenditure. That estimate also should be given, and the estimate of fiscal, primary
and revenue deficit. So it is easy to remember this one. That is why preparing a budget, it should be followed. That is, macroeconomic targets should be achieved, basic strategy should be followed, financial requirement of the different project, and estimate of the revenue expenditure, capital expenditure, then revenue receipts and revenue expenditure, and the gaps should be between revenue receipts and expenditure, physical primary and revenue deficits. Okay, various expenditure is different departments குள்ளே இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு த கேபினட் கிட்ட அப்ரூவல் வாங்கி. ஆக்சுவலி த பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பேஸ்ட் ஆன் த எஸ்டிமேட்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வேரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். சரிங்க. ஸோ இன்கம் டிபார்ட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட்டை கேபினட் கிட்ட அப்ரூவல் வாங்கிப்பாங்க. சரியா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா தான் பட்ஜெட் வந்து ரெடி ஃபார் த ப்ரெசன்டேஷன் இன் த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த எஸ்டிமேட்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த வேரியஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் ப்ரிப்பேர் எ பட்ஜெட் and get approval from the cabinet from the budget is ready for the presentation. Next we will see the presentation of the budget. In the central government, on the half of central government, the honorable finance minister will present of the every financial year on the eve of every financial year. Similarly, the state legislature, before the state legislature, state government will present the budget. Okay, all money bills but must be initiate the lower house. எல்லா மணி பில்ஸுமே லோவர் ஹவுஸில் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா தான் பண்ண முடியும். அண்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ட் பிஃபோர் த லோக்சபா அண்ட் த சென்டர் அண்ட் விதான் சபா ஆஃப் த state. The demand of various tax proposals are included in the budget. After this appropriation bill is presented, vote demanded. Next one, execution of the budget. Execute பண்றது எப்படி? Different department. The budget is mainly different department of the government, not only the particular department. சரியா, different department. The budget is mainly executed by the different department, not only particular sector. Presenting the budget is Nirmala Sitharaman given a more priority for agriculture sector, some the industrial sectors, IT sectors. So the different departments has to be perform this budget. So it is important to execute this budget for efficient utilization of allocation of funds. Next one is the government accounts. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அது போல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து 3 பார்ட்ஸில் they are maintaining the government accounts. One is consolidated fund, contents and fund, public accounts. What are the 3 accounts controlled by the parliament? Sorry, what are the 3 government accounts, children? Consolidated, contingency, public accounts. To see whether the allotted funds are utilized properly or not, the 2 committees are there. One is a public account committee and next one is estimated committee. The 2 கமிட்டியுமே ரொம்ப விஜிலண்ட்டாக அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சொன்ன அளவுக்கு தான் செலவு பண்ணுறாங்களா, அதை விட எக்ஸிட் ஆகலையாங்கிறத அவங்க சாங்ஷன் பண்ணுறதை பார்த்துப்பாங்க. சரியா, ஸோ அந்த பட்ஜெட்டுங்கும் போது பட்ஜெட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க based on their income and expenditure. சரியா, finance minister வந்து present பண்ணுவாங்க based on their income and expenditure. They preparing a budget and after getting approval from the capital, it is ready for a presentation. So there are the 3 accounts: consolidated, contingency, public accounts, and 2 committees of the parliament. One is public account committee, another one is estimate committee. Now next topic is budgetary deficits. Already you know about the deficit. பற்றாக்குறைன்னு அர்த்தம். பட்ஜெட்னால எது 2 வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா, ஸோ ரெசிப்ட்ஸ் ஆர் ரெவன்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா சர்ப்ளஸ். ஸோ ரெசிப்ட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா டெஃபிசிட்னு அர்த்தம். அப்போது ரெசிப்ட்ஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் கால்ட் அஸ் டெஃபிசிட். ஸோ இதே பட்ஜெட்டரி டெஃபிசிட்னா ஒன்றுமே கிடையாது, பட்ஜெட்டுங்கிற வேர்டை முன்னாடி எழுதிக்க, அவ்வளோதான். பட்ஜெட் ரெசிப்ட்ஸ் ஆர் லெஸ் தென் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர்.
Are you good? You got it? Deficitனாலே பற்றாக்குறை. Receipt expenditure. Receipts வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா receipts are less than expenditure. It is known as budget deficit. அப்போ budgetary deficitன்றதுனா என்னது? Budget receipts are less than budget expenditure எழுதுக்கோ. It is also known as government receipts. It is important for 1 mark questions. சரியா? Budget, what is budget அப்படின்னு கேட்பான். ஸோ in India 4 major budgetary deficits. One is revenue, budget deficit, and fiscal deficit, and primary deficit. Okay, here revenue deficit என்னும்போது இந்த வேர்ட்லேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ரெவன்யூ அண்டு கேபிட்டல்னு 2 பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்தோம் இல்லையா? வாட் ஹியர் ரெவன்யூ டெஃபிசிட் என்னும்போது we are not consider about capital receipts and capital expenditure. We consider only the revenue and expenditure. Revenue receipts and revenue expenditure. இப்போ டெஃபிசிட்னா நீ சொல்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரிசிப்ட் எது அதிகமாக இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தாலே டெஃபிசிட் தான். ஸோ வெரி குட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஓவர் தன் ரெவன்யூ ரிசிப்ட். தட் இஸ் வாட் த ஃபார்முலா ஃபார் ரெவன்யூ டெஃபிசிட். டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ receipts. Okay, ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் பட்ஜெட்டரி டெஃபிசிட். பட்ஜெட் டெஃபிசிட்டிங்கும் போது we consider total receipts and expenditure. The difference between total expenditure minus total revenue. What is budget deficit? Total expenditure minus total deficit. Okay, the budget deficitல இருந்து கவர்மெண்ட் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் மார்க்கெட் பாரோவிங் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா fiscal deficit. So budget deficit plus government market borrowings and liabilities acts பண்ண fiscal deficit. சரியா? ரெவன்யூ பட்ஜெட் நான் என்ன சொன்னேன்? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். இங்கே வந்து என்னது? டோட்டல் ரெசிப்ட்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட டிஃப்ரென்ஸ் பட்ஜெட் டெஃபிசிட். இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டோட ப்ளஸ் கவர்மெண்ட் மார்க்கெட் பாரோவிங், கவர்மெண்ட் எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காங்கன்னு ஆட் பண்ணால் ஃபிஸ்கல் டெஃபிசிட். இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணிட்டோம்னா ப்ரைமரி டெஃபிசிட். ஒன்றோட ஒன்று லிங்க். சரியா? ஸோ இன்னொருக்கா சொல்லியிருக்கேன். பட்ஜெட் டெஃபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட் மார்க்கெட் பாரோவிங்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னா ப்ரைமரி டெஃபிசிட். ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் பட்ஜெட்டட் டெஃபிசிட் இன் இண்டியா. ஓகே, ஸோ பட்ஜெட்டட் டெஃபிசிட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? Expenditures are more than the receipts called as a government deficit. What are the 4 types? Revenue, budget, fiscal and primary deficit. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபெடரல் ஃபினான்ஸ் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.